ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு பொட்டேட்டோவெல்லாம் கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது வேக வைக்க போகிறோம். ஒரு சவுண்டு இல்லாட்டி 2 சவுண்டு குக்கரில் வச்சு எடுத்துக்கலாங்க. 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குழையாமல் கரெக்டாக தூள் நீட்டாக உரிக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. காஞ்ச மிளகாய், சிகப்பு மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பெப்பரும் சேர்த்துருக்கிறதுனால சிகப்பு மிளகாய் 4 சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னு நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பொரியல் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சதுக்கப்புறம் காரம் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா மிளகுத்தூள், சிகப்பு மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பொட்டேட்டோ ஃப்ரைக்கு மசாலா வறுத்தாச்சுங்க. இப்போ இது ஆறின உடனே இது கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கலாங்க. நைஸாக பண்ணிடாதீங்க, கோர்ஸாக பண்ணிக்கணும். ஆறினதுக்கப்புறம் பவுடராக பண்ணிக்கலாங்க. வேக வச்ச பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் தோல் எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் அங்கங்கே நம்ம ஃபோர்க்கில் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்போ தான் மசாலாலாம் இந்த பொட்டேட்டோவில் இறங்குங்க. இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. பொட்டேட்டோவெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் பொட்டேட்டோ ஃப்ரை டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளோட பேபி பொட்டேட்டோ நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பொட்டேட்டோ வேக வைக்கும்போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த மஞ்சள் தூள் அந்த உப்பு பத்தாதுங்க. அதனால் இப்போ இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஓரளவு தாராளமாக இருந்தால் தான் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை கரெக்டாக வருங்க. பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதுக்கு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தியாச்சுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பருப்பெல்லாம் ஓரளவு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பூண்டுப்பல் ஒரு 4 பூண்டுப்பல் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பிச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தாளிப்பு ரெடி. நாம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம தாளிப்போட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க. அவ்வளோதாங்க. இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கு கூட நம்ம எப்பவும் குருமா இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. பூரி சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. அப்புறம் இதையவே நம்ம இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணோம்னா பொட்டேட்டோ மசால் ரோஸ்ட், அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை இவே தோசைக்குள்ளே ஸ்டஃப் தோசை மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.